எல்லாருக்கும் வணக்கம். நான் வெற்றி கார் மெக்கானிக். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இங்கோ கார் இம்பேக்ட் ரிஞ்ச் வந்து நம்ம பை பண்ணி வாங்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் வந்து பை பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கோவில் 300 என்எம்ல பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் கார்ட்லெஸ் இம்பேக்ட் ரிஞ்சை பற்றி நான் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். இந்த தடவை வேற ஒரு இம்பேக்ட் ரிஞ்ச் நான் வந்து பை பண்ண போகிறேன். நான் இங்கே வந்து சர்ச் ஆப்ஷனில் இங்கோ இம்பேக்ட் ரேஞ்ச் சொல்லிட்டு போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பை பண்ணுறது இந்த ஆப்ஷன் தான். இந்த இம்பேக்ட் ரேஞ்ச் தான் நான் பை பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கொடுக்குறாங்க. இம்பேக்ட் ரேஞ்சு, 2 பேட்டரி, ஒரு சார்ஜர், ஒரு 10 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஷாக்கெட் இருக்கு, ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் கொடுக்குறாங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 24 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் லேம்புக்கு வந்து சார்ஜ் ஏறுற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 nmல இம்பேக்ட் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து நான் அமேசானில் பார்த்துருக்கேன். இது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பொருள் பார்த்தீங்கன்னா 300 அதிகமாக வருது, 8500 வருது ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 400 nmல பார்த்தீங்கன்னா 7500 வருது. ஒன்லி பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி, ஒரு இம்பேக்ட் ரேஞ்சு, ஒரு 3 பாக்ஸோட மொத்தம் தான் இருக்குது. அதே இது பார்த்தீங்கன்னா இது வந்து 300 என்எம்ல வர்றது போகிறோங்க வந்துருச்சு. இப்போ வந்து ரேட்டு குறைச்சிருக்காங்க. 8539 போட்டிருக்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானை விட ஒரு 300 340 அதிகமாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். ஆனால் பாக்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 7566 கொடுக்குறாங்க 400 nm. ஓகேங்களா? நீங்கள் வேணும்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து பை பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் பை பண்ணிக்கிறேன். எக்ஸ்பெக்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஜனவரி 4க்கு டெலிவரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து டெலிவரி ஆகிடும். ஓகேங்களா? நான் வந்து இந்த 400 ml ஃபுல் கிட்டு நான் வந்து பை பண்ணிடுறேன். பார்சல் வந்ததுக்கப்புறம் அது அன்பாக்சிங்கை பற்றி நான் போடுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு 1 வீக் முன்னாடி. இங்கே உள்ள 400 nm இம்பேக்ட் இருந்துச்சு, அது வந்துருச்சு. இதை வந்து இப்போ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பேக்கிங் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, சேஃப்டியாக வரணும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பேக்கிங் உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா இங்கோவில் 400 nmல இருக்கக்கூடிய ஒரு இம்பேக்ட் ரிஞ்ச். இது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவலு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேட்ரி, 20 வோல்ட் 2 ஆம்ஸில் 2 பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. பேட்டரியில் வந்து கவர் இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவரை வெளியே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் இருக்குது. அப்புறம் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, குவிக் ரிலீஸ் அடாப்டர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் செட்டு, ஒரு 10 பீஸ் ஸ்க்ரூ டிரைவர் செட்டு இருக்குது. 10 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லேம்ப்பு. இதிலே பார்த்தீங்கன்னா நைட் லேம்ப் இருக்குது. இதிலே வந்து சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, USB-C டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மொபைல் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாக்ஸு, 10 mmலேருந்து 24 mm வரைக்கும் ஒரு 10 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 16, 18 மட்டும் இல்லை. மீதி 10லேருந்து 24 வரைக்கும் இருக்குது. பட் 16, 18 கொடுக்காம விட்டுருக்குறாங்க. பரவாயில்ல.
பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துச்சு. பேட்டரியை வந்து நம்ம ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியிலே பார்த்தீங்கன்னா பின்னாடி பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு லைட் எரியும். ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த சார்ஜ் குறையிறப்போ நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இது அகைன் பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இழுத்தோம்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த சார்ஜர் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா சார்ஜ் ஏறிக்கும். பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. லைட்டு பிளிங்க் ஆகும் சார்ஜ் ஏறிச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி சார்ஜ் இருக்குது. போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறதுக்கும் கலட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணோம்னா இங்கே எல்இடி லைட் எரியும். டைட் பண்ணுறப்போ ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் இதோட வந்து பவர் வந்து நமக்கு எவ்வளோ மோட்டர் கெப்பாசிட்டி வேணும்னு சொல்லிட்டு ஹையில் இருக்குது, மீடியம், லோவில் கூட வச்சுக்கலாம். லோவில் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கும். வேணுன்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவில் ஓடுறது, ஃபாஸ்ட்டு, எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடு கிடைக்கும். சென்டரில் இருந்தால் பட்டன் வந்து லாக் ஆகிடும், ப்ரெஸ் ஆகாது. ஓகேங்களா? லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுவே பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து ஒரு 4 செகண்டில் வந்து ஆஃப் ஆகிடும். வந்து நம்ம பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். பேட்டரி ரிமூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இம்பேக்ட் இருந்து 400 இம்பேக்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ வீலர் ஒர்க் ஷாப் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காருக்கு பார்த்தீங்கன்னா வீல் நெட்டை தவிர மீதி எல்லா ஒர்க்கும் யூஸ் பண்ணிங்கன்னா வீல் நெட் வந்து ஹெவி டைட்டில் இருக்கும். வீல் நெட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் கழட்டணும்னு சொன்னீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா 850 என்எம்மில் கொடுக்குறாங்க. இம்பேக்ட் இருந்துச்சு 850 என்எம்மில் வருது, 850 என்எம்மில். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வீல் நெட்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வீல் நெட்டு, புள்ளி நெட்டுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீல் நெட் இல்லாமல் மற்ற போல் நெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் வந்து ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்க்ரூ டிரைவர் பிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த அடாப்டரில் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு, லூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லூஸ் பண்ணுறதுக்கு, டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த அடாப்டர் கொடுக்குறாங்க அவங்க, ஸ்க்ரூ நெட் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு தான் இந்த அடாப்டர் கொடுக்குறாங்க, ஸ்க்ரூ நெட் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த அடாப்டர் வந்து நம்ம போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஓல் சரி அடாப்டர் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங்கும் ஒரு பின்னும் கொடுக்குறாங்க. அந்த பின்னை யூஸ் பண்ணி நம்ம அடாப்டர் வெளியே வராத மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பின்னை போட்டுட்டு விட்டோம்னா அந்த அடாப்டர் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. சிஆர்வி ஸ்டீலில் இருக்கும் பாக்ஸு.
பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இம்பேக்ட் ரிஞ்சில் யூஸ் பண்ணுற மாதிரி சிஆர்வி ஸ்டீலில் இருக்கும். எல்லாமே வந்து ஹெவியாக இருக்கும் இதில் இருக்கிறது. பதினஞ்சு கொடுத்துருக்காங்க. 15க்கு பதிலாக 16 கொடுத்துருக்கலாம். 10 எல்லாம் தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக 16ம் 18ம் கொடுத்துருக்கலாம் 15க்கு பதிலாக. ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து சார்ஜர் இருக்கு, பேட்ரி. ஸோ வந்து சார்ஜர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம சார்ஜ் ஏறினதும் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை பார்த்துட்டு, இந்த பாயிண்ட்டை பார்த்ததும் ஃபுல் சார்ஜ் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். உங்களோட 400 nm ஒரு இம்பேக்ட் ரிஞ்ச், கார்ட்லெஸ் இம்பேக்ட் ரிஞ்சை பார்த்துட்டோம். நான் வந்து ஆன்லைனில் பை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் அண்ட் 4 வீலர் ஒர்க் ஷாப் யூஸ் ஆகும். பட் ஆனால் வீல் நெட்டை தவிர மீதி எல்லா ஒர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீல் நெட் வந்து அதிக டைட் இருக்கும். வீல் நெட் வேணும்னா நீங்கள் வேற ஒரு ப்ராடக்ட் தான் நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணி வாங்கிட்டோம். அன்பாக்சிங் பற்றி பார்த்துட்டோம். நான் ஏன் இந்த இங்கோவில் சூஸ் பண்ணியிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா, இங்கோவில் இருக்கிற கார்ட்லெஸ் டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் பேட்டரி, ஒரே பேட்டரி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 amps 4 amps 5 amps மட்டும் தான் அந்த டிஃப்ரெண்ட் தான் மாறுது தவிர பேட்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டரி தான். அந்த பேட்டரியை பார்த்தீங்கன்னா அதர் ப்ராடக்ட்டு கார்ட்லெஸ் டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டிங் மிஷினு, ட்ரில் மிஷினு, ப்ளோயரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் கார்ட்லெஸ் டூல்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேட்டரியை. எனக்கு வந்து யூசேஜ் கம்மின்றதுனால நான் வந்து இங்கோவில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கோவிலே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்லி டூல் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், டூல் ஒன்லின்னு சொல்லிட்டு இங்கோவில் பிரஷ்லெஸ் இம்பேக்ட் ரிஞ்ச் 650 nm, அதாவது 650 nmல பேட்டரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா 7979 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேட்டரி இல்லாமல் பை பண்ணிவிட்டு அந்த பேட்டரி நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. பாருங்கள், கிரைண்டிங் மிஷின் இருக்குது பேட்டரி இல்லாமல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷின் பேட்டரி இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி இல்லாமல் தான் 3800 ரூபா. ஸோ இந்த மாதிரி பேட்டரி இல்லாமல் வாங்கிட்டு அந்த பேட்டரி நம்ம இருக்கிற பேட்டரி நம்ம மற்ற டூலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இங்கோ ப்ராடக்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கோலே பார்த்தீங்கன்னா 4 amps பேட்டரி 3499 ரூபாய்க்கு, பேட்டரி தனியாக, சார்ஜர் தனியாக, எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுக்குறாங்க. அதனால் நம்ம வேணுன்றவங்க தேவையானவங்க பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கோவோட 410 nmல இம்பேக்ட் ரிஞ்ச் நான் வந்து பை பண்ணோம். ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டோம் நம்ம இந்த வீடியோவில். ஓகேங்களா?